அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பை எம்பையர் ஸ்மைலி டீம்லேருந்து விஜயா பேசுகிறேன். நான் 9ஆம் தேதி தான் கேர்மெண்ட்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணேன். எனக்கு 11ஆம் தேதி ஆஃப்டர்நூனே எனக்கு வந்துச்சு. 9ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் 11ஆம் தேதி ஒரு 2:30க்கெல்லாம் எனக்கு பார்சல் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாரீஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அதோட நாப்கினும் வந்துருக்கு. ஃபுட் பேட்ச் இல்லாமல் இப்போ உள்ள ஜஸ்லீப் நாப்கினும் வந்துருக்கு. அதனால் இது எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் இந்த மாதிரி நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கி அதை பயன்பெறுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அதான் இருக்கிறேன். அம்மா ஹாய்டஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம டீமோட குயிக் ஸ்டார்ட் அச்சீவர் விஜயா மேம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான கார்மெண்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து அப்டேட் ஆன அந்த ஜஸ்லீப் நாப்கினோட வந்திருக்குது. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு 2 டேஸில் வந்துட்டு ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் இங்கே டெலிவரி அப்படின்றதும் ஆயிருக்குது. அதனாலே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சேம் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே எல்லாருக்குமே நம்ம ரெகுலராக இதே ட்ரெஸ்ஸஸ் தான் வெளியில் வாங்கிட்டு இருக்கோம். சேம் இதே விஷயங்களை தான் வெளியில் பண்ணிட்டு இருக்கோங்கும் போது அதே ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு ஸ்கூல் டீச்சராக அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்கும் போது இதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கும். எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். 4 சாரீஸ் எனக்கு வந்துருக்கு. நான் டெய்லி யூஸ்க்கு தான் செலக்ட் பண்ணேன். டெய்லி யூஸ்க்கு இது பண்ணுற மாதிரி அது எல்லாமே நான் செலக்ட் பண்ண கலர்ஸ் பாரு அதே குவாலிட்டி. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருமே நம்ம நார்மலாக வாங்கிட்டு இருக்கிறோம். நிறைய கடைகள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால நமக்கு ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. இங்கே ஒரு வாட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு அது நம்ம ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கும். நார்மலாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அதனால் ஒரு வாட்டியாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தால் நம்ம அதன் மூலமாக வருமான வாய்ப்பை நம்ம பெருக்கிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே டஸ். ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்குமே கொடுத்துருக்கோம். அதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் ஆல் த பெஸ்ட், ஆல் சக்ஸஸ் இந்தியா. தேங்க்யூ ஸோ மச்.